ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. நீங்கள் 12th முடிச்சிருக்கீங்கன்னா இந்திய ரயில்வேல நீங்கள் வேலைக்கு செய்கிறதுக்கான அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி தான் வந்திருக்கு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 3445 வேகன்சிஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த டீடைல்ஸ் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. ஸோ ஆல்ரெடி வந்து ஆர்ஆர்பியில் என்டிபிசி கிராஜுவேட் லெவல், அதாவது நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா அதுக்கான போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துருந்துச்சு. அதை டீட்டெயில்டாக ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அண்ட் அதை பார்க்காதவங்க பார்த்துருங்க. இப்போது பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பியில் என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் லெவல், அதாவது நீங்கள் 12th முடிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கான போஸ்ட், ஸோ அதுக்கான எக்ஸாமினேஷன் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பொறுத்தளவுக்கு இதுக்கான அப்ளிகேஷன் ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ 21 இந்த மாதம் 21ஆம் தேதி அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ அப்ளை பண்ணாதவங்க இப்போவே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. அண்ட் இதுக்கான லாஸ்ட் டேட், அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் என்னைக்கு அப்படின்னா அடுத்த மாதம் 20ஆம் தேதி. ஓகேவா? 20/10/2024 தான் லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. அண்ட் இது மாடிஃபிகேஷன் விண்டோ, ஏதாவது எரர் அப்ளிகேஷனில் ஏதாவது எரர் பண்ணிட்டீங்க அப்படின்னா மாடிஃபிகேஷன் விண்டோவும் அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் 23ஆம் தேதியிலேருந்து அதுக்கு அடுத்த மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு வாரம் டைம் கொடுத்துருக்காங்க. அந்த டைமுக்குள்ளே நீங்கள் ஏதாவது கரெக்ஷன்னா பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இது என்னென்ன போஸ்ட் வந்திருக்கு அண்டு இதுக்கான என்னென்ன போஸ்ட் வந்திருக்கு, அதுக்கான வேகன்சிஸ் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க். ஸோ இந்த போஸ்ட்டு இதுக்கான வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2022 வேகன்சிஸ் அப்படின்றது வந்திருக்கு. அக்கௌண்ட் கிளர்க் கம் டைப்பிஸ்ட், இதுக்கான வேகன்சிஸ் அப்படின்றது 361 வேகன்சி அப்படின்றது போட்டிருக்காங்க. அடுத்தது ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட், இது வந்து 990 வேகன்சிஸ். ட்ரெயின்ஸ் கிளர்க், இது பார்த்தீங்கன்னா 72 வேகன்சிஸ் போட்டிருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 3445 போஸ்ட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ப்ளஸ் 2 முடிச்சிருக்கீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு, அதாவது 3445 போஸ்ட் உங்களுக்காக இருக்குது. நீங்கள் அதை ஜாயின் பண்ணுறதுக்கான அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேங்களா? சரியாக அப்ளை பண்ணி ப்ரிப்பேர் பண்ணால் உங்களால் இந்த வேலைக்கு உங்களால் போக முடியும். இதுக்கான கோர்சஸ் அப்படின்றது நம்ம அகாடமியில் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அகாடமி நம்பர் 8190879379 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்க, இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா குவாலிஃபிகேஷன் என்ன. குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்லா போஸ்ட்டுக்குமே ஒரே குவாலிஃபிகேஷன் தான், 12th. ஓகேங்களா? நீங்கள் என்னது 12வது முடிச்சிருக்கணும். ஓகேங்களா? அது 12வது பார்த்தீங்கன்னா 50% வந்து நீங்கள் மார்க் எடுத்துருக்கணும். நீங்கள் SC/ST ஆர் PWBD இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 50% மார்க் அப்படின்ற இது இல்லை, ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஓகேங்களா? நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் நீங்கள் 12th முடிச்சிருக்கீங்க, 50% மார்க் வச்சிருக்கீங்கன்னா எல்லாருமே இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகே, இந்த எல்லா போஸ்ட்டுக்குமே. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் லிமிட். ஏஜ் லிமிட் பொறுத்தளவுக்கு நீங்கள் மினிமம் 18 வயசு ஆகிருக்கணும். மேக்ஸிமம் 33 வயசுக்குள்ளே இருந்தால் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? மேக்ஸிமம் என்னது 33 வயசுக்குள்ளே இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸேஷன் அப்படின்றது உண்டு. ஓபிசி நான் கிரீமி லேயராக இருந்தால் 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அப்போது 36 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதே SC/ST இருந்தால் 5 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அப்போ 38 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். டேட் ஆஃப் பர்த்தை வச்சு சொல்லணும் அப்படின்னா இப்போது ஜென்ரல் கேட்டகரி அல்லது இடபிள்யூஎஸ் கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா 2/1/1992 அப்புறம் பிறந்தவங்களா இருக்கணும். ஓகேவா? ஓபிசி நான் கிரீமி லேயரா இருந்தா 2/1/1989 அப்புறம் பிறந்தவங்களா இருக்கணும். SC/ST இருந்தா 2/1/1987 அப்புறம் பிறந்தவங்களா இருக்கணும். இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா 18 வயசு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்படின்னா 1/1/2007 முன்னாடி பிறந்தவங்களா இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா 18 வயசு கம்ப்ளீட் ஆகும். ஓகே. அதே போல் இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்றது நீங்கள் அப்ளை பண்ணி போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த பர்டிகுலர் கேட்டகரிக்கு தான் வந்து எலிஜிபிள் ஆவீங்க. ஜென்ரல் கேட்டகரிக்கு எலிஜிபிள் ஆக மாட்டீங்க அப்படின்றதும் கீழே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸ். எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 500 ரூபாய். ஓகேங்களா? ஸோ 500 ரூபான்றது தான் எக்ஸாமினேஷன் ஃபீஸு. இதில் பார்த்தீங்கன்னா 400 ரூபாய் அப்படின்றத ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. எப்போ அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சிபிடி முடிஞ்சதுக்கு அப்புறம், அதாவது நீங்கள் வந்து அது அப்பியர் ஆயிருக்கணும். அப்படி அப்பியர் ஆயிருந்தீங்க அப்படின்னா அதை வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கு அடுத்தது இதுவே வந்து நீங்கள் SC/ST அல்லது ஃபீமேல் அல்லது PWBD, டிரான்ஸ்ஜெண்டர், எக்ஸ் சர்வீஸ் மேன், மைனாரிட்டி கம்யூனிஸ், எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸஸ் இந்த மாதிரி இதில் ஏதாவது வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் அப்படின்றது 250 ரூபா தான். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சிபிடி முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த அமௌண்ட்டை உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது எக்ஸாம் பேட்டர்ன். எக்ஸாமை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 2 ஸ்டேஜில் எக்ஸாம் இருக்கும்.
சில போஸ்ட்டுக்கு மட்டும் ஃபைனலாக ஸ்கில் டெஸ்ட் அப்படின்னு ஒன்று வைப்பாங்க. ஓகேவா? ஸோ எக்ஸாம் பேட்டர்னில் ஃபர்ஸ்ட் CPT 1 அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக தான் நடக்க போகுது. ஸோ இதனுடைய எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸில் 40 கொஸ்டின், மேத்தமெட்டிக்ஸில் 30 கொஸ்டின், அதாவது ஆப்டிடியூடில் 30 கொஸ்டின், அதுக்கடுத்து ரீசனிங்கில் 30 கொஸ்டின், டோட்டலாக 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். டைம் வந்து 1.5 மணி நேரம், 90 மினிட்ஸ். ஓகேவா? இதுவே வந்து நீங்கள் PWBDயாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 120 மினிட்ஸ் வந்து டைம் கொடுப்பாங்க. ஓகேவா? இது வந்து CPT 1. CPT 2 பொறுத்தளவுக்கு உங்களுக்கு அதே எக்ஸாம் பேட்டர்ன் தான் கிட்டத்தட்ட. இன்னும் மார்க் மட்டும் விச் மீன்ஸ் கொஸ்டின்ஸ் மட்டும் ஒரு 20 கொஸ்டின்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரல் அவேர்னஸ்க்கு 50 கொஸ்டின்ஸ், மேத்தமெட்டிக்ஸுக்கு 35 கொஸ்டின்ஸ், ரீசனிங்க்கு வந்து 35 கொஸ்டின், டோட்டலாக வந்து 120 கொஸ்டின்ஸ். 120 கொஸ்டின்ஸ் நான் டைம் சேம் டைம் தான். ஸோ 90 மினிட்ஸ், அதாவது 1.5 மணி நேரத்தில் நீங்கள் முடிக்கணும். ஓகேவா? ஸோ இந்த CPT 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா CPT 1லேருந்து எவ்வளோ பேரை கூடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேகன்சி இருக்கோ அதை விட 15 மடங்கு கூடுவாங்க. ஓகேங்களா? 15 டைம்ஸ் ஆஃப் த வேகன்சிஸ். ஓகேங்களா? ஸோ அதை வந்து CPT 2க்கு வந்து கூப்பிடுவாங்க. ஸோ இப்போ கிட்டத்தட்ட 3445 வேகன்சிஸ்னால் அதை விட 15 மடங்கு ஸ்டூடெண்ட்ஸை உங்களுக்கு வந்து CPT 2க்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் CPT 2 முடிஞ்சதுக்கப்புறம் அதில் என்ன மார்க் அடிக்கிறீங்களோ அதை வச்சு தான் உங்களுக்கு வந்து போஸ்டிங் போடுவாங்க. அண்ட் குறிப்பாக அதுக்கப்புறம் டைப்பிங் டெஸ்ட் அப்படின்றது ஒன்று வைப்பாங்க. யாராருக்கெல்லாம் அந்த டைப்பிங் டெஸ்ட் அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டுக்கும் ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட். ஓகேங்களா? அதில் டைப்பிஸ்ட்னு அந்த நேமில் வருது இல்லையா? ஸோ அந்த 2 போஸ்ட்டுக்கும் உங்களுக்கு டைப்பிங் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் டைப்பிங் வந்து இங்கிலீஷ் ஆர் ஹிந்தியில் நீங்கள் டைப் பண்ணணும். ஓகேங்க? டைப் பண்ணணும் மீன்ஸ் அவங்க கொடுக்கக்கூடிய 30 வேர்ட்ஸ் பர் மினிட்ஸ் இன் இங்கிலீஷ் ஆர் 25 வேர்ட்ஸ் பர் மினிட் இன் ஹிந்தி, அதை வந்து நீங்கள் பண்ணணும். ஓகேவா? ஸோ அது நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு போஸ்டிங் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் செக்அப்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து போஸ்டிங் அப்படின்றத கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ இதை பற்றியான இந்த எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, இதுக்கான சிலபஸ் என்ன, ஒவ்வொரு டாப்பிக்கில் என்னென்னலாம் கேட்பாங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எப்படி இருந்து, ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் என்ன, எப்படி ப்ரிப்பேர் பண்ணால் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக அடுத்தடுத்து வீடியோஸ் தொடர்ந்து போட போகிறோம். ஸோ அதெல்லாம் நம்மளுடைய சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். ஸோ அப்ளை பண்ணாதவங்க நம்மளுடைய இந்த RRB சென்னை, இது வந்து பார்த்தீங்கன்னா சென்னை ஜோனுக்கானது. இப்போ வேறு ஜோனுக்கு நீங்கள் வேறு ஜோன் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். அந்த ஜோன்னா RRB பெங்களூர்னா பெங்களூர். ஸோ அதுக்கு நீங்கள் போயிட்டு அப்ளை பண்ணணும். ஓகேவா? ஏதோ ஒரு ஜோனுக்கு தான் அப்ளை பண்ணணும். ஸோ எல்லா ஜோனுக்குலாம் அப்ளை பண்ணக்கூடாது. அப்படின்னு அந்த மாதிரி மல்டிபிள் ஜோனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுடைய அந்த அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிடும். அதனால் ஒரே ஒரு ஜோனுக்கு மட்டும் அப்ளை பண்ணுங்கள். ஸோ எதில் உங்களுக்கு வந்து வேகன்சி அதிகமாக இருக்கோ இல்லை எந்த ஜோனுக்கு நீங்கள் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஜோனுக்கு அப்ளை பண்ணுறது நல்லது. ஓகேவா? ஸோ அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணிவிடுங்க இப்போவே. இதுக்கான கோர்சஸ் அப்படின்றத நம்ம வந்து நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா அகாடமி நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். 8190879379 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கோர்ஸ், டெஸ்ட் சீரிஸ் இது எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஓகேவா? அதே போல் நம்ம வந்து 1 இயர் ஃபவுண்டேஷன் கோர்ஸும் வந்து நம்ம RRB எக்ஸாம்ஸ்க்கு நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ RRBயில் அடுத்தடுத்து உங்களுக்கு எக்ஸாம்ஸ் வரப்போகுது. ஸோ ALP, JE, RRB NTPC கிராஜுவேட் லெவல், RRB NTPC அண்டர் கிராஜுவேட் லெவல், அப்புறம் RRBயில் குரூப் D. ஸோ இது எல்லாத்துக்கும் நம்ம வந்து ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அப்படின்னு கண்டக்ட் பண்ணுறோம். இது 1 இயர் கோர்ஸ், ஆன்லைன்லையும் சரி ஆஃப்லைன்லையும் சரி ரெண்டுத்துலையுமே நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுறோம். இதில் என்னென்ன டாப்பிக்லாம் நம்ம கவர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ், அதாவது ஆப்டிடியூடு, அதுக்கப்புறம் ரீசனிங், அதுக்கப்புறம் சயின்ஸ், அதுக்கப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ், அதுக்கப்புறம் டெக்னிக்கல். அதாவது நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட்டோ இப்போது பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமாக 4 டிபார்ட்மெண்ட் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், EC. இதுக்கான டெக்னிக்கலும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும். அதாவது CPT 1, CPT 2 ரெண்டுமே உங்களுக்கு இதெல்லாம் கவர் ஆகும். இதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அகாடமி நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அடுத்து ஒரு செஷனில் நம்ம சந்திக்கலாம். அதில் வந்து எக்ஸாம்ஸ் எப்படி கிளியர் பண்ணுறது, எக்ஸாமுடைய சிலபஸ் என்ன, எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். நன்றி.